அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் சென்னையில் நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். அவருக்கு வயது 84. தமிழ் சினிமா வரலாறை பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின் என்று கூறலாம். தமிழ் சினிமாவில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். ஸ்டுடியோவுக்குள் நடந்த தமிழ் சினிமாவை கிராமத்துக்கு அழைத்து சென்று மண் வாசனையுடன் படங்களை கொடுத்தவர். சினிமா கதாநாயகன் என்றால் அழகானவன் என்பதை மாற்றியவர். கதாநாயகனுக்கு கோவணம் கட்டி வெற்றிலை சொதப்பும் சப்பானியாக மாற்றி காட்டியவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். தமிழ் சினிமா வரலாறை பாரதி ராஜா வருகைக்கு முன், பாரதி ராஜா வருகைக்கு பின் என்று சொல்லும் அளவுக்கு தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்து இந்திய திரையுலகையே திரும்பி பார்க்க வைத்தவர் பாரதி ராஜா அவர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறு மிக பெரியது. திரையுலகில் அவரது பயணம் மிக நீண்ட பயணம். பாரதி ராஜா அவர்களின் சொந்த ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள அள்ளி நகரம். அவருடைய தந்தை பெயர் பெரிய மாயத்தேவர். அவருடைய தாயார் பெயர் மீனாட்சி அம்மாள் என்கிற கருத்தம்மாள். 1941 ஜூலை மாதம் 17ஆம் தேதி பிறந்தார் பாரதி ராஜா அவர்கள். அவருடன் பிறந்தவர்கள் 3 சகோதரிகள், 3 சகோதரர்கள். பாரதி ராஜா அவர்களுக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் சின்னசாமி. படிக்கும் போதே நடிக்கும் ஆர்வம் அவருக்கு வந்தது. பாரதி ராஜா அவர்கள் நாடகங்கள் பார்த்து வளர்ந்தவர். நாடகம் போடும் அளவுக்கு கதை எழுதினார். படித்து முடித்த பின்பு சுகாதார ஆய்வாளராக அவருக்கு வேலை கிடைத்தது. அப்படி ஒரு முறை பாரதி ராஜா அவர்கள் பண்ணைப்புறம் சென்ற போது அங்கு இசை வாசிக்கும் இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கர் ஆகியோரை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அதன் பின் அவர்கள் நண்பர்கள் ஆனார்கள். கம்யூனிஸ்ட் மேடைகளில் இசை வாசிக்க அண்ணன் பாவலர் வரதராஜனோடு சென்ற இளையராஜா சகோதரர்கள் பாரதி ராஜா அவர்களின் நாடகத்திற்கும் இசை வாசிக்க மதுரைக்கு சென்றார்கள். பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய ஊர் சிரிக்கிறது, சும்மா ஒரு கதை போன்ற நாடகங்கள் புதுமையாக இருந்தன. இவர்களின் நாடக ஆர்வத்தை பார்த்த கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கரையாவின் அண்ணன் மகன் அன்னக்கிளி செல்வராஜ் அவர்கள் இவர்களுடன் நட்பு கொண்டார். சினிமாவுக்கு சென்றால் பெரிய அளவில் புகழ் பெறலாம் என்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் அவர்கள். அவர்களில் முதலில் அன்னக்கிளி செல்வராஜ் அவர்கள் சினிமாவில் சேர சென்னைக்கு வந்தார். அதன் பிறகு பாரதி ராஜா அவர்கள் சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்தவுடனே சினிமாவில் அவருக்கு வாய்ப்பு அமையவில்லை. வாழ்க்கை நடத்துவதே பெரும் போராட்டமாக இருந்தது. இந்த நிலையில் பாஸ்கர், இளையராஜா, கங்கை அமரன் மூவரும் புறப்பட்டு சென்னைக்கு வந்தார்கள். அவர்கள் சங்கிலி முருகன் அவர்கள் நடத்திய நாடகங்களுக்கு இசை அமைத்தார்கள். இசை கச்சேரிகள் நடத்தவும் சென்றார்கள். அப்போது இவர்களுடைய இசை கச்சேரியில் SP பாலசுப்பிரமணியம் அவர்கள் பாட வந்தார். அதன் பின் SP பாலசுப்பிரமணியம் அவர்களும் இவர்களுடைய நட்பு வட்டத்தில் சேர்ந்தார். அப்போது திரைப்படங்களுக்கு இசையமைத்து வந்த இசையமைப்பாளர் GK வெங்கடேஷ் அவர்களின் அறிமுகம் கிடைக்க அவரிடம் கிட்டார் வாசிக்க சென்றார் இளையராஜா. அவரிடம் இளையராஜா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கவிஞர் கண்ணதாசனிடம் உதவியாளராக கங்கை அமரனை சேர்த்துவிட்ட GK வெங்கடேஷ் அவர்கள் இயக்குனர் புட்டண்ணா கனகலிடம் பாரதி ராஜாவை உதவியாளராக சேர்த்துவிட்டார். புட்டண்ணா கனகலிடம் இருளும் ஒளியும் படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்த பாரதி ராஜா அவர்கள் அடுத்து KRG தயாரிப்பில் கிருஷ்ணன் நாயர் இயக்கிய தலைப்பிரசவம் என்ற திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார். அதற்கு அடுத்து KRG தயாரிப்பில் ஜெகநாதன் அவர்கள் இயக்கிய அதிர்ஷ்டம் அழைக்கிறது என்ற படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார். தனது படங்களில் பாரதி ராஜா அவர்களின் திறமையை அறிந்த KRG அவர்கள் பாரதி ராஜா அவர்களுக்கு படம் இயக்கும் வாய்ப்பை வழங்கினார். அந்த படத்தில் முத்துராமன் அவர்கள் கதாநாயகன், ஜெயலலிதா அவர்கள் கதாநாயகி, வி. குமார் இசையமைப்பாளர் என்று முடிவாகி அந்த படத்திற்கு சொந்த வீடு என்று பெயர் சூட்டப்பட்டது. ஆனால் படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பே ஜெயலலிதா அவர்கள் அந்த படத்தில் இருந்து விலகிக் கொள்வதாக தெரிவித்ததால் அந்த படம் டிராப் ஆனது.
அதன் பிறகே KRG அவர்களின் அலுவலகத்துக்கு பைனான்சியராக வந்த SA ராஜ் கண்ணு அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது மயிலு என்கிற கதையை பாரதி ராஜா அவர்கள் சொல்லி இருக்கிறார். அந்த கதை SA ராஜ் கண்ணு அவர்களுக்கும் பிடித்து விட்டது. அதன் பின் அந்த கதைக்கு 16 வயதினிலே என்று பெயர் வைத்து கமல், ரஜினி, சத்யஜித், ஸ்ரீதேவி, காந்திமதி நடிப்பில் நிவாஸ் ஒளிப்பதிவில் படமாக்க முடிவு செய்தார்கள். அப்போது இவர்களின் நட்பு வட்டத்தில் இருந்த அன்னக்கிளி செல்வராஜ் அவர்கள் கதாசிரியர் பஞ்சு அருணாச்சலத்திடம் உதவியாளராக இருந்தார். அப்போது பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தயாரித்த அன்னக்கிளி படத்திற்கு இளையராஜா அவர்களை அறிமுகம் செய்து அந்த படத்திற்கு இசையமைக்கும் வாய்ப்பை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். தேவராஜ் மோகன் இயக்கத்தில் அன்னக்கிளி படம் வெளியாகி பெரும் வெற்றி படமாக அமைந்தது. அந்த படத்தின் மூலமாக இளையராஜா அவர்களும் புகழ் பெற்றார். உடனே தனது நண்பர் இளையராஜாவை 16 வயதினிலே படத்திற்கு இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்து படப்பிடிப்பை தொடங்கினார் பாரதி ராஜா அவர்கள். 1977 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெளியான 16 வயதினிலே படம் பெரும் வெற்றி படமாக அமைந்தது. வசூலிலும் சாதனை படைத்தது. முதல் படத்திலேயே சிறந்த இயக்குனருக்கான தமிழக அரசின் விருதை பெற்றார் பாரதி ராஜா. அதன் பின் மீண்டும் SA ராஜ் கண்ணு அவர்கள் தயாரிப்பில் சுதாகர், ராதிகாவை அறிமுகப்படுத்தி கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தை இயக்கிய பாரதி ராஜா அவர்கள் அதற்கடுத்து தனது வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் அக்கறை கொண்ட KRG தயாரிப்பில் கமல், ஸ்ரீதேவி நடிப்பில் சிகப்பு ரோஜாக்கள் படத்தை இயக்கினார். அதன் பின் தனது உதவியாளர் பாக்யராஜ் நடிப்பில் தனது தயாரிப்பில் புதிய வார்ப்புகள் என்ற படத்தை இயக்கிய பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய இன்னொரு உதவியாளரான விஜயன், சுதாகர், ராதிகா நடிப்பில் நிறம் மாறாத பூக்கள் என்ற படத்தை இயக்கினார். இதில் விஜயன் அவர்களுக்கு பாரதி ராஜா அவர்களே டப்பிங் பேசியிருந்தார். அதற்கடுத்து கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தில் பாரதி ராஜா அவர்களே கதாநாயகனாக அறிமுகமானார். அந்த படத்தை அவருடைய படங்களின் ஒளிப்பதிவாளர் நிவாஸ் இயக்கினார். மேலும் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தில் அருணா, விஜயசாந்தி இருவரையும் கதாநாயகிகளாக அறிமுகம் செய்தார். சிகப்பு ரோஜாக்கள் படத்தை தெலுங்கு மொழியில் கொத்த ஜீவித்தலு என்கிற பெயரிலும் இந்தி மொழியில் ரெட் ரோஸ் என்கிற பெயரிலும் இயக்கினார் பாரதி ராஜா அவர்கள். அதன் பிறகு தனது உதவியாளர் மணிவண்ணன் கதையில் நிழல் என்கிற படத்தை இயக்கினார். ஆனால் அந்த திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. பின் மீண்டும் தனது உதவியாளர் மணிவண்ணன் சொன்ன கதையில் அலைகள் ஓய்வதில்லை என்கிற படத்தை தனது நண்பனும் இளையராஜாவின் சகோதரருமான பாஸ்கர் தயாரிப்பில் இயக்கினார். அந்த படத்தில் கார்த்திக் நாயகனாகவும் ராதா கதாநாயகியாகவும் தியாகராஜன் வில்லனாகவும் அறிமுகமானார்கள். இந்த படத்திற்காக பாரதி ராஜா அவர்கள் தமிழக அரசின் சிறந்த இயக்குனருக்கான விருதை பெற்றார். அதனைத் தொடர்ந்து மொத்தம் சுமார் 44 படங்களை இயக்கியுள்ளார் பாரதி ராஜா அவர்கள். தான் இயக்கிய படங்களில் 12 படங்களுக்கு கதை எழுதியுள்ளார். மேலும் பாக்யராஜ், மணிவண்ணன், கலைமணி, அன்னக்கிளி செல்வராஜ், பஞ்சு அருணாச்சலம், வேதம் புதிது கண்ணன் ஆகியோரின் கதைகளிலும் படம் இயக்கியிருக்கிறார் பாரதி ராஜா. கல்லுக்குள் ஈரம் படத்தில் நடிகராக அறிமுகமான பாரதி ராஜா அவர்கள் அதைத் தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். நடிகர்கள் பாக்யராஜ், ராதிகா, மணிவண்ணன், நெப்போலியன், நிழல்கள் ரவி, அருணா, விஜயசாந்தி, உஷா, கவுண்டமணி, கார்த்திக், ராதா, தியாகராஜன், ரேவதி உள்ளிட்ட பலரை திரையுலகில் அறிமுகம் செய்த பாரதி ராஜா அவர்கள் அவருடைய மகன் மனோஜ் பாரதியை தாஜ்மஹால் படத்தில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார். அந்த படத்தை இயக்கி தயாரித்த பாரதி ராஜா அவர்கள் அள்ளி அர்ஜுனா என்ற படத்தையும் தன் மகனுக்காக தயாரித்தார். பாரதி ராஜா அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை வைத்து தயாரித்து இயக்கிய முதல் மரியாதை திரைப்படம் 1986 ஆண்டு தாஸ்கண்ட் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. மேலும் தன்னுடைய தாய் கருத்தம்மாவின் பெயரில் வெளிவந்த கருத்தம்மா படத்துக்கான தேசிய விருதை தன்னுடைய தாயையே பெற்றுக்கொள்ள வைத்தார் பாரதி ராஜா அவர்கள். பாரதி ராஜா அவர்கள் அவருடைய சகோதரியின் மகள் சந்திரலீலா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். பாரதி ராஜா சந்திரலீலா தம்பதிக்கு மனோஜ் என்கிற மகனும்
ஜனனி என்கிற மகளும் பிறந்தனர். மலேசியாவை சேர்ந்த ராஜகுமார் தம்பி ராஜாவுக்கு தன் மகள் ஜனனியை திருமணம் செய்து கொடுத்துள்ளார். பாரதி ராஜா அவர்களின் மகன் மனோஜ் அவர்கள் தாஜ்மஹால் படத்தில் அறிமுகமாகி தொடர்ந்து 15க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர். சென்ற ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி மாரடைப்பால் காலமானார். பாரதி ராஜா அவர்கள் 2004ஆம் ஆண்டு இந்திய அரசிடமிருந்து பத்மஸ்ரீ விருதை பெற்றார். 2005ஆம் ஆண்டு சத்தியபாமா பல்கலைக்கழகத்தில் பாரதி ராஜா அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் தமிழ் சினிமா உள்ளவரை அவருடைய சாதனைகள் பேசப்படும். அவர் நினைவு கூறப்படுவார். அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.